Daily. Taste the Daily. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு எங்கேயுமே டோக்கன் கிடைக்கலன்னு சொல்லி மாடு வளர்ப்பவரும் சரி, காளைப்பிடி வீரர்களும் சரி தெரு தெருவா அலையிறாங்களே. இது நீங்க பத்திரிகையில அமைச்சர்கிட்ட கேட்டு, என்னங்க இப்படி எல்லா டோக்கனையும் நீங்களே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எத்தனை மாடுதான் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட நீங்க கேட்கணும்ல. ஏன்னா கேட்க மாட்டீங்களா? எங்கிட்டே கேட்கறீங்க. நாங்க நடத்தும் போது மட்டும் யாராவது உங்களை மாதிரி ஒருத்தர் வந்தா உடனே ஏன் கொடுத்தீங்க, எது கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. இப்போ மொத்த டோக்கனையும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆளுங்க இல்ல புள்ளி அவரை வெளியிட்டு இருக்காங்க. 4000 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள், 4000 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். வெல் அண்ட் குட், பாராட்டுகள். அதை யாரும் தேர்ந்தெடுத்தீங்க? அதை உங்களால வெளியிட முடியுமா? நீங்க நாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்தீங்களா, இல்ல தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்களா? ஏன்னா அமைச்சர்கிட்ட பதில் இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பதில் இல்லையா. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முறையாக உள்ளூர் மக்களுக்கும் முறையாக காளை வளர்க்கும், அதாவது தலைமுறையா காளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அத என்னமோ இது வாங்குறது, டோக்கன் வாங்குறது பெரிய குதிரைக்கும்பு மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ இந்த நிர்வாகத்துல. ஆனா உள்ளூர் கமிட்டி நடத்தினா அவங்களுக்கு தெரியும் யார் காளை வளர்க்கிறா, யாரு அதை பராமரிக்கிறா, யாரு மாடு பிடிப்பான்னு உள்ளூர் கமிட்டி இருக்குது. ஊர் கமிட்டி தான் நடத்துவாங்க. அதான் நடந்துச்சு. இப்ப இவங்க என்னமோ புதுசா வானத்துல இருந்து வந்தவங்க மாதிரி, என்னமோ இவருதான் விஞ்ஞானி மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சது மாதிரி இந்த அமைச்சர் செய்யறாரு. நீங்க வாய் திறந்து ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டீங்க. இந்த 50,000 பேர் மேலூர்ல டங்ஷன்ல எதிர்கட்சி நம்முடைய மாவட்ட கழகத்துடைய அம்மா பேரவையுடைய செயலாளர் உள்ளிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியபிள்ளா உள்ளிட்ட புரட்சி தலைவருடைய எடப்பாடி ஆணைக்கிறாங்க. அவர் மாவட்ட கழக ராஜன் செல்லப்பா எல்லாரும் 50,000 விவசாயிகள், ஒரு போக விவசாயிகள் பெரியார் பாசனத்துல அவங்க மேல வழக்கு போடுறாங்க. உரிமையை நிலைநாட்டுவதற்கு 50,000 பேர் திரண்டு வந்த தமிழ்நாட்டுல வரலாறு பார்த்திருக்கீங்களா? விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை தங்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்துல எங்கள் மேலூர் விவசாயிகள் மீது உரிமை போராட்டம் நடத்தியவர்கள் மீது எப்படி நீங்கள் வழக்கு போடலாம் என்று முதலமைச்சர் இடத்துல மேதக ஆளுநர் உரையிலே அவர் எடுத்து வைத்ததற்கு பிறகுதான் இந்த வழக்கு விவசாயிகள் மீது வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அமைச்சர் வாபஸ் வாங்குறதுக்கு நன்றின்றாரு. இதெல்லாம் முதல்ல நீங்க வழக்கு போடுறதுக்கு முன்னாடி அதிகாரத்தை போலீஸ கையில வச்சிருக்கிற நீங்க வழக்கு போட்டுக்கிட்டு இவர் வழக்கு போடுவாரா, இவர் வழக்கு வாபஸ் ரத்து பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லுவாராம். இந்த நாடகத்தெல்லாம் எப்படி நம்புவாங்க மக்கள்? அதை ரத்து செய்யணும் என்று சொன்னவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். அந்த கோரிக்கை வைத்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியபிள்ளான், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூர் ராஜு, சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார், தமிழரசன், இங்க இருக்கிற அமைப்பு செயலாளர் மகேந்திரன், மாணிக்கம், கருப்பையா, இதுதான் கோரிக்கை வச்சா. உங்களுக்கு யாரு கோரிக்கை வச்சீங்க? நாங்க வழக்கு வாபஸ் சட்டமன்றத்துல பதிவு இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் நேத்து சட்டமன்றத்துல வழக்கு வாபஸ் வாங்கினதுக்கு எப்படி விவசாயிகள் உங்களை நம்புவாங்க? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நான் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இந்த பங்கன் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் 50,000 பேர் திரண்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 500 பேர் தான் போனாங்க. 5,000 பேர். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஏன்னா சங்கர மரமான்னு கருணாநிதி கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலினையே அவர் கட்சியில கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் உதயநிதி ஸ்டாலின் தான் வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தான் உள்ளே வந்தாரு. ஏன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அதனாலதான் அவர் முதலமைச்சர் பதவியில இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 50,000 பேர் திரண்டு வர்றாங்கன்னா இந்த அரசின் மீது இந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சம் ஆக்கி இருக்கிறது. அவரை போட்ட வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், வருங்கால முதலமைச்சர். அதற்கு குரல் கொடுத்தது, அதற்கு பரிந்துரை செய்தது மண்ணின் மைந்தர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.